ஒரு நாள்ல 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் இவர் பாவ சங்கீதன கேட்பாராம். அதுவும் திருவிழா நாட்கள்ல 16 மணி நேரத்துலேருந்து 18 மணி நேரம் வரைக்கும் பாவ சங்கீதன கேட்பாராம். ஒரு நாளைக்கு இருக்கிறதே 24 மணி நேரம் தான். இவர் தான் புனித ஜான் மரிய வியானி. செமினரி நாட்கள்ல இவருக்கு சாமியாராக தகுதியே இல்லன்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா? இவருக்கு லத்தீன் பெருசா தெரியாதாம். அந்த காலத்துல வந்து பிரான்ஸ்ல லத்தீன்லாம் படிக்கவே கூடாது. திருச்சபை தான் மிகப்பெரிய எதிரி அப்படின்லாம் சொல்ற அந்த காலகட்டத்தில் வளர்ந்தவர்னால இவருக்கு பிரெஞ்சு நல்லா தெரியும். லத்தீன் பெருசா தெரியாது. அதனால லத்தீன் புத்தகங்களையோ, லத்தீன் பாடங்களை படிக்கிறதுல பெரிய வல்லுனர்லாம் கிடையாது. இவர் ரொம்ப சுமாரான ஒரு சாமியார் அப்படின்னு சொல்லி இவர ஒரு ஆர்ஸ் அப்படின்னு ஒரு கிராம பங்குக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? இவரு அங்க பங்கு சாமியாரா இருந்த நாட்கள்ல அந்த பங்கு வளர்கிறது. பங்கு மக்கள் எல்லாம் புனிதத்தை நோக்கி நகர்கிறார்கள். மக்கள் எல்லாம் பாவ சங்கீதனம் செய்வதற்காகவே ஆர்ஸை நோக்கி நகர்ந்த பொழுது, ஆர்ஸ்க்கு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க இவர்கிட்ட பாவ சங்கீதனம் செய்றதுக்காக. அப்ப அந்த அளவுக்கு அந்த ஊர் மாறுச்சு அப்படின்னா, ஏன் இந்த மனுஷன் பாவ சங்கீதத்துக்கு இவ்ளோ மகத்துவம் குடுத்தாரு அப்படின்றத நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு. அப்ப குறிப்பா நான் செமினரில இருக்க காலகட்டத்தில ஒரு சில தனிப்பட்ட பாவங்களோட நான் போராடிட்டு இருந்தேன். ஐயோ! இந்த பாவங்களோட நம்ம சாமியார் ஆகக்கூடாது. எப்படியாவது இந்த பாவத்திலிருந்து விடுபடணும்னு நான் போராடிட்டு இருக்கும் பொழுது தான், ஒருத்தர் குடுத்த ஆலோசனை, அடிக்கடி பாவ சங்கீதனம் செய்யுங்க. கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் திருச்சபை கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வியில அப்படி இருக்கு. பாவ சங்கீதனம் அடிக்கடி செய்யுங்கள்ன்னு சொல்றதுனால, அவங்க சொன்னாங்க, "வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு பாருங்களேன், மாறுதா?" அப்படின்னா, நான் அத செய்தேன். 1 மாதம் செஞ்சேன், 2 மாதம் செஞ்சேன். 3வது மாதம் செய்யும் பொழுது தான் ஒரு சில பாவங்களிலிருந்து ரொம்ப இந்த இறுகி போன ஒரு கல்லு மாரி கிடக்கிற அந்த பாவங்கள்லேருந்து விடுதலை பெறுறதுக்கு அது எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது. ஏன் அப்படின்னா, அடிக்கடி பாவ சங்கீதம் செய்யும் பொழுது, ஆண்டவருடைய அருள் ஏராளமா கிடைக்குது ஒண்ணு. இன்னொரு பக்கம் நம்ம எதெல்லாம் திருத்த வேண்டியிருக்குது, எதெல்லாம் சரி செய்ய வேண்டியிருக்குது அப்படின்றதுலயும் தெளிவு கிடைக்கிறதுக்கு அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது. எனக்கு பிரியமான சகோதர, சகோதரிகளே, நானும் சாமியாராகி இத்தன வருஷத்துல ஆயிரக்கணக்கானவர்களுடைய பாவ சங்கீதனத்த கேட்டிருக்கேன். ஒரே ஒரு நாள் அவர மாரி 8 மணி நேரம் வரைக்கும் உட்கார்ந்து கேட்டேன். ஆனா 8 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமேல 2 பேரும் என்ன கைத்தாங்கல தூக்கிட்டு போய் ரூம்ல விட வேண்டியிருந்தது. ஏன்ச்சு நிக்க கூட முடியல. அவ்ளோ பாடி டயர்ட் ஆயிடுச்சு. பாவ சங்கீதன கேட்கிறதுனால மட்டுமே. ஆனா இவரு ஏன் அப்படி கேட்டாரு தெரியுமா? ஏன்னா, ஒவ்வொரு முறை பாவ சங்கீதம் கேட்கும் பொழுதும், ஒருவருடைய வாழ்க்கையில் மீட்பு புலர்வதை என்னால் பார்க்க முடிந்தது. அவரும் அத பார்த்திருப்பார். எத்தனை மக்கள் இதனால் வாழ்கிறார்கள்ன்னு பார்த்திருப்பார். அதனால அப்படி தன்னை அர்ப்பணிச்சாரு. நானும் என்னை ஆண்டவருடைய குருத்துவத்திற்கு இப்படித்தான் அர்ப்பணித்திருக்கிறேன். பிரியமான சகோதர, சகோதரிகளே, பாவ சங்கீதனம் என் அருட்கொடை பயன்படுத்துங்கள். புனித ஜான் மேரி வியானி தொடர்ந்து நமக்காக பரிந்து பேசுவாராக. புனித ஜான் மரிய வியானியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.